வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் பிரணவ்ஸ் விஷன் தமிழ். இந்த சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்ட் தமிழ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் தான். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான டெம்ப்ளேட்ஸோட சூப்பரான வீடியோஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நம்மளோட ஃபோட்டோவை அதில் அப்லோட் பண்ணால் போதும். அதை நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோவாக நாம் மாற்றிக்கலாம். ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கான டிப்ஸ் மற்றும் ஆன்லைன் சர்வீசஸ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இது போன்ற வீடியோக்களும் தொடர்ச்சியாக போட்டு வரோம். இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்க தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் பாக்ஸில் மாஸ்ட் தமிழ் அப்படின்றத டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்லேயே ஒரு அப்ளிகேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, டவுன்லோட் பண்ணி. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அப்டேட் அப்படின்ட்டு வருது. ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மாஸ்ட் மியூசிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கீழே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது ரெண்டுமே ஒரே அப்ளிகேஷன் தான். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த மாஸ்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, அதர் லாங்குவேஜஸ் எல்லாமே கலந்து வரும். ஸோ இதில் மாஸ்ட் தமிழில் தமிழ் மட்டும் பிரத்யேகமாக வரும். ஸோ அதனால தான் நம்ம மாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நிறைய உங்களுக்கு ஜேர்னல்ஸில் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம எப்படி வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோ மேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் லிரிக்ஸ் வீடியோ மற்றும் நிறையா மியூசிக் வீடியோ, இந்த ஆட்டிடியூட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு வீடியோவை நான் எடுத்து காமிக்கிறேன். எடுத்து அதில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எத்தனை வீடியோ வந்தாலும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுக்கு இந்த இதில் ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நம்மளோட ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணால் மட்டுமே போதும். நம்மளுக்கான வீடியோ ஸ்டேட்டஸ் வீடியோ தயாராகிடும். ஸோ இதில் லிரிக்ஸ் வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த கிரியேட் வீடியோ அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட கேலரிக்கு போய்டும் இது. ஸோ இதில் நம்மளோட ஏதாவது ஒரு 3 ஃபோட்டோவை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டா போதும், நம்மளோட ஸ்டேட்டஸ் ரெடி ஆகிடும். ஸோ உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் கிராப் மாதிரி கொஞ்சம் கிராப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுலேயே கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபோட்டோவில். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல உங்களுக்கு மூவ் பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்து, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த 3 ஃபோட்டோட நம்மளோட ஸ்டேட்டஸ் ரெடி ஆயிரும். ஸோ இதை இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கேலரியில் அது சேவ் ஆயிரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாஸ்ட்ன்ற ஒரு வாட்டர் மார்க் லோகோ ஒன்று இருக்கும். ஸோ அது நமக்கு வேணாம், ப்ளேனாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல இந்த மாஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் 1 இயருக்கு உள்ள அமௌண்ட்டு கட்டுற மாதிரி வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ச் வீடியோ அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆடு ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ மேலே உங்களுக்கு டைமிங்கும் ஓட ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா 24 செகண்ட் ஓடி இருக்குது. ஸோ இதுக்கு இடையில இந்த ஆட்ஸை நீங்கள் கட் பண்ணாமல் ஃபுல்லாக இங்கே ஆட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்ஸ் பார்த்து முடித்தோன்னே அந்த மாஸ்ட்டுங்கிற வாட்டர் லோகோ இருக்காது. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆடை க்ளோஸ் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் அது சேவ் ஆகிரும். ஸோ இதில் எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ஸோ இதில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இவ்வளோ வெரைட்டியில் உங்களுக்கு வீடியோஸ் இதில் இருக்குது. மியூசிக்,
மோட்டிவேஷன் இந்த மாதிரி அந்த டாப்பிக்கை நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பர்த்டே லவ் அந்த மாதிரி வந்து நிறைய சேனல்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் வந்து அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வீடியோ கிரியேட். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயே வந்து இந்த வீடியோலேயே ஒரு சில வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே வந்து அந்த சிறப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெய்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது பெய்டு பண்ணாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து அந்த சிறப்புன்ற வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கெட் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வாட்ச் வீடியோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ரன் ஆக ஆரம்பிக்கும். மேலே செகண்ட் வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக அந்த செகண்ட் முடிகிற வரைக்கும் இந்த ஆட்ஸை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவில் வச்சு வீடியோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். ஸோ அதெல்லாம் தேவையில்ல. க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கெட் ப்ரோன்றதை திரும்பி இது பண்ணிவிட்டு திரும்பி வந்து வாட்ச் வீடியோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆட் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண மாதிரியே வீடியோஸ் வந்து இதில் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஏதாவது கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கங்க. சைனிங் ஆஃப். பாய் பாய்.